ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கிடைக்கிற பொருளுக்கும் அதே பொருள் இங்கே என்ன விலைன்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ தேங்காய், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாத வீடே இருக்காது. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் தேங்காய் கட்டாயம் கிடைக்கும், ஒரு மரமாவது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிடைக்கிற எல்லா குழம்பு எல்லா காய்கறிகளையும் நம்ம தேங்காய் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு ரசம் கூட விட்டா போட்டு செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால தேங்காய் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம ஊரில் தேங்காய் எவ்வளோ மலிவாக கிடைக்கும், அந்தந்த ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கும். பட் எப்படி கம்பேர் பண்ணாலும் இந்த ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. எல்லா கடையிலும் இந்த 110 ரூபாய்க்கு கிடைக்காது. சில கடையில் 175 ரூபா மினிமம் இருக்கும். பட் இது 110 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கியிருக்கு. இப்படி கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. இது ஐ திங்க் ஸ்ரீலங்கா வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டாகவே இருக்காது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். வேற வழி இல்லை, திருவி பேக் பண்ணி வரும். அது ஃப்ராசனில் வச்சு வர்றதுனால அதுலேயும் பேதம் இதே வாங்குவது. அதனால் இது வாங்கியிருக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற தக்காளி. தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரகம் இருக்குது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ளதெல்லாம் விளையுது. நம்ம ஊரில் கிடைக்கிறதுல நாட்டு தக்காளி, அந்த மாதிரி செரி டைப்பில் உள்ளது, ப்ளம் டைப்பில் உள்ளது, எல்லா தக்காளி வகைகளும் இங்கே இருக்குது. அதுக்கோட சீசனுக்கு பொறுத்தது மாதிரி அதோட விலைகள் இருக்கும். ஆனால் தக்காளியில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது ப்ளம். ஸோ இதில் நம்ம சாஸ் பண்ணுறதோ ஜாம் பண்ணுறதோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 2 கிலோ வச்சுருக்கிறேன். இது 250 ருபீஸ். 2 கிலோ 250 ரூபாய். இதுதான் இங்கே உள்ள விலை. வேறு எப்படி பார்த்தாலும் நமக்கு வாங்காமே வழி கிடையாது, வாங்கியே ஆகணும். அடுத்தது முட்டை. நாட்டுக்கோழி முட்டை இப்போ எல்லாம் கட்டாயம் ஊரில் ஒரு 10-20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு முட்டைக்கு. இங்கே அந்த மாதிரி ஃபார்மில் ஃப்ரீயாக சுத்தூனில் அந்த கோழி அந்த மாதிரி 2-3 டைப் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா முட்டை அந்த பிராண்டுக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் காசு ஆகும். இதில் 6 முட்டைகள். இந்த 6 முட்டையோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 175 ரூபாய். எல்லா கடையிலையும் இதே ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில நேரம் ரொம்ப சீசனாக சில கொஞ்சம் விலை குறைஞ்ச கடைகளில் இதே இது 110 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது நான் 175 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த 6 முட்டை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். நம்ம ஊரில் இப்போ மாங்காய் சீசன் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, வீட்டுக்கு வீடு மாம்பழமும் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே அதுக்கே ரொம்ப ஏங்க வேண்டியதாக இருக்குது. மாதுளம்பழமும் அதே இதுதான். மாதுளம்பழம் அதாவது ஒரு பழத்தில் இப்படி விலை ஒட்டி வச்சுருக்கும், ப்ரைஸ் டேக் இருக்கும். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா. சாதாரணமான நல்ல கடைகளில் போய் வாங்கினா இந்த ஒரு பழத்துக்கு தான் விலை ஒட்டி அதில் வச்சுருப்பாங்க. ஒரு அவக்காடோ வாங்கினாலும் அதுக்கு ஒரு விலை 80 ரூபா. இதுவும் 80 ரூபா. இதுவும் 60, 70, 80 இந்த ரேஞ்சில் வரும். இதே ஓப்பன் மார்க்கெட்டில் போனால் இது எல்லாமே கூறு போட்டு விற்கிறதுனால கொஞ்சம் கம்மி விலைக்கு கிடைக்கும். இதுதான் இங்கே இருக்கிற விலைவாசி. ஸோ see you guys in next video.